பிக் பாஸ் 10 தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 காமனர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2ல இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த ப்ரோமோல நிறைய விஷயங்கள் நம்ம டீகோட் பண்ணிருக்கிறோம். எத்தனை காமனர்ல இருந்து அந்த 3 பேர் செலக்ட் ஆக போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதை தாண்டி தமிழ் பிக் பாஸ் ஒரு யூனிக்கான பிக் பாஸ் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நாங்க வேற மாதிரி பண்ணுவோன்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி நடக்குது. நாங்க மட்டும் தனி ட்ராக்கு தனி ரூட்ல போவோன்ற மாதிரி ஒரு தனி ரூட்ல டிராவல் ஆகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை பார்த்தவொன்னே உங்களுக்கே பல கேள்விகள் வரும். ஏன் அப்படி பண்ணிருக்கலாமே, நீங்க ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்களே கேள்வி கேட்பீங்க. அந்த மாதிரி தருணங்கள்லாம் நடந்திருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். பிக் பாஸ் கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருமே சேனலை மறக்காம லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. நிறைய பேர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அதை பண்ண மாட்டேங்க. அதை போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். அதை பண்ணிடுங்க கைஸ். அதை தாண்டி ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் ஃபாலோ பண்ணாத பார்க்குறவங்க அதிகமாக இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். விஜய் டெலிவிஷனில் ஒரு 15 செகண்ட் ஒரு ப்ரோமோ வந்திருக்குது. அந்த ப்ரோமோவோட கான்டெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிக் பாஸ் 10 பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செலிபிரிட்டிஸ் கூட போய் கலந்துக்க போற அந்த 3 நபர்கள் யாரு, இந்த 3 காமன் மேன் யாருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதை சொல்லும் போது ஒரு லேடி நடந்து போறாங்க. ஒரு லேடி நடந்துகிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற மாதிரி போறாங்க. அப்போ அந்த லேடியை பார்க்கும்போது ஒரு லேடி கண்டஸ்டன்ஸ்ப்பா. லேடி எதுக்கு அந்த இடத்துல லேடி பிக்சர் வரணும்? ஸோ அப்போ ஒரு லேடி கண்டென்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அப்போ அந்த லேடிஸ்ல யாரா இருக்கும் பார்த்தா அவங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்க. இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒல்லியா இருக்கிற கேட்டகரியில இருந்து ஒரு 3 பேர் இருக்காங்க இப்போ கரண்டா இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல. ஒன்னு ஷாமா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கரிஷ்மா, அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஷோபா. இந்த 3 பேர், ஷாமா, கரிஷ்மா, ஷோபா, இந்த 3 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் தான். அவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அது கரிஷ்மா ஆர் ஷியாமாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கரிஷ்மாவை தான் உள்ள அனுப்புவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த கண்டஸ்டன்ஸா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 காமனரோட போட்டோ வரும். அந்த விஷுவல்ஸ்ல நீங்க 0.09 செகண்ட்ல அந்த 9th செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேரோட போட்டோ இருக்கும். அந்த 8 பேரோட போட்டோவை பல மணி நேரம் யோசிச்சு கண்டுபிடிச்சதை நான் சொல்றேன். முதல்ல இப்போ நீங்க ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஃபீமேல் இருப்பாங்க, ஒல்லியா இருக்கிற ஃபீமேல். அந்த ஃபீமேல் யாருன்னா ஷாமா. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷா. கிளியராகவே தெரியுது அதுக்கு பக்கத்துல ஆஷா இருக்காங்க. ஆஷாக்கு பக்கத்துல ரொம்ப ஒல்லியான ஒரு நபர் கரிஷ்மா. கரிஷ்மாக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா முனியம்மாள். அந்த சாரி போட்டுக்கிட்டு அப்படி நிக்கிறது முனியம்மாள். அடுத்து முனியம்மாள் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டார்வின். முடிய பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சலாம் அது டார்வின்றத. அடுத்து டார்வின் பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்றது தான் கேள்வியே இருக்கு. ஏன்னா ஒல்லியா இருக்காங்க, கொஞ்சம் டார்வின் பக்கத்துல ஹைட்டை மேட்ச் பண்றாங்க. ஏன்னா அந்த ஒல்லியா அந்த கிரைட்டீரியால இருக்கும்போது எனக்கு 2 பேர் படுறாங்க. ஒன்னு கலீல் பாஷா, இல்ல மணிகண்டன். ஆனா மணிகண்டன் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பாரு. அவரே ஷார்ட் கிங்னு பேர் வச்சிருப்பாரு. ரொம்ப குள்ளமா இருக்கிறதால அது மணிகண்டனா இருக்காது, கலீல் பாஷாவா இருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அந்த இமேஜை பார்க்கும்போது? அது மணிகண்டனா இல்ல கலீல் பாஷாவா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் அதை தாண்டி பக்கத்துல இருக்கிறது யாருன்னா ஷோபா. அதுக்கப்புறம் ஷோபாவுக்கு விட்டுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அது ஜேசன் கௌசி மாதிரி தான் எனக்கு தோன்றாரு. எய்தர் சுகுமார் ஒரு ஜேசன் கௌசிங்கா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அது ஜேசன் மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்ப காமிச்சிருக்காங்கல்ல, இந்த 8 பேர் தான் இந்த ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் காமன் மேனில் கடைசி அந்த இதுல வந்து ஒரு 8 பேர் போயிருக்காங்க. இந்த 8 பேர் தான் இவங்க. இந்த 8 பேர்ல இருந்து தான் இந்த 3 பேர் பிக் பாஸ் வீட்டுக்கு போக போறாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லேடி நடந்து போனாங்க, அந்த லேடி யாருன்னு கூட நமக்கு தெரியல. ஆனா அவங்க ஒல்லியா இருந்தது மட்டும் தான் நமக்கு தெரியுது. இந்த ஒல்லியின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர், மோஸ்ட்லி அது கரிஷ்மா தான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி இன்னொருத்தர் கொஞ்சம் பல்கா ஒரு நபர் கண்ணாடி போடுற மாதிரி காமிச்சாங்க. பல்கா இந்த 8 பேர்ல யாரு பல்கா இருக்கா அப்படின்றத எடுத்து பாத்தீங்கன்னா டார்வினை தாண்டி வேற யாருமே பல்கா இருக்கிற மாதிரி தெரியல. டார்வினை தாண்டி அப்படி இருந்தா அங்க இருக்கிறது 2 பேர் தான். ஒன்னு டார்வின், இன்னொன்னு ஆஷா. இந்த 2 பேர்ல தான் அங்க ஒரு மேலா தான் இருக்காங்க. அது ஃபீமேல் மாதிரி தெரியல. அப்ப அதன் அடிப்படையில பார்க்கும்போது அது டார்வினா தான் இருக்கிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இந்த ப்ரோமோ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. முடிகிடிலாம் பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த முடிகிடி பயங்கரமா அந்த ஸ்மைல்லாம் பார்க்கும்போது அது எனக்கு சுகுமார் மாதிரியும் தோணல, ஜேசன் கௌசி மாதிரியும் தெரியல. ஹைட் வைஸ் பார்க்கும்போது எய்தர் சுகுமார் ஆர் ஜேசன் கௌசியா தான் இருக்கும். ஆனா அந்த ஸ்மைல்லாம் பார்க்கும்போது நடிகை முடியெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது வேற யாரையோ வச்சு அந்த ப்ரோமோ எடுத்திருக்காங்க. ஆனா இந்த ப்ரோமோட கான்டெக்ட்ல
2 ஆண்கள் ஒரு பெண்கள் அப்படின்றது தான் மீன் பண்றாங்க அந்த ப்ரோமோட கான்டெக்ட்ல. அப்படி பார்த்தா மொத்தம் 3 ஆண் தான் இருக்காங்க. அதுல ஒன்னு டார்வின், ஹைட் வைஸ் பாத்தீங்கன்னா ஜெய்சன் கௌசியா தான் இருக்காரு. சோ ஜெய்சன் கௌசி, டார்வின் மற்றும் கரிஷ்மா உள்ள போறாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் எழுப்புது அப்படின்றதான் நான் பாக்குற அந்த ப்ரோமோவை டீகோட் பண்ணும்போது எனக்கு இப்படிலாம் தேடும் போது கிடைச்சது இதுதான். அதை தாண்டி இவங்க ஒரு நியாயப்படி செயல்படுவாங்க தமிழ் பிக் பாஸ் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. நாங்கெல்லாம் ஒரு யூனிக்பா அப்படின்னு. ஏன்னா இந்த ஷோவோட பிக் பாஸ் காமன் மேனோட ஒரு ப்ரோமோ வந்திருக்கும். அந்த ப்ரோமோ வரும்போது நீங்க ஒரு விஷயத்தை நல்லாவே நோட் பண்ணிருக்கலாம். அப்போ அந்த அப்ளை பண்ணும்போது கீழே டிஸ்கிளைமர் மாதிரி ஒரு 40 இது இருக்கும், பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 40 பாயிண்ட்ஸ்ல ஹைலைட் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல, இந்த ஷோ மூலியமா 5 காமனர்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மீன் பண்ணாங்க. எப்படி 5 காமனர்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு போலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப செலக்ட் பண்ணியிருக்கிறது எத்தனை காமனர்கள்? 3 காமனர்கள். 3 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னது இது? நீங்க சொன்னது 5 பேரு, மினிமம் 5 பேர் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல மினிமம் 5 பேருன்றதை சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப அதுல மினிமம் 5 பேராவது எடுக்கணுமா? அந்த 5 பேரையும் நாங்க விட்டுட்டு அதுலயும் 3 பேரா குறைச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல இவங்க சொல்றது எதையுமே ஃபாலோ பண்றதில்ல. ஃபர்ஸ்ட் 1 மாசம் டைமிங் கொடுக்குறேன்னாங்க, 1 மாசம் டைமிங் கொடுக்கல, 15ஆம் தேதியோட கட் பண்ணாங்க. அடுத்து 5 பேருன்னு சொன்னாங்க, ஆனா 5 பேரை செலக்ட் பண்ணல. இப்ப அந்த 3 பேர் தான் செலக்ட் ஆகி உள்ள போறாங்கன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன சார் இது? நீங்க சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு. அதுதான் தமிழ் பிக் பாஸோட யூனிக்னஸ். தமிழ்னாவே யூனிக் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க போல. ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் பிக் பாஸ் அக்னி பரீட்சான்ற மாதிரி தெலுங்குல நேம் இருக்கு, மலையாளத்துல நேம் இருக்கு, கன்னடால நேம் இருக்கு. ஆனா தமிழ்ல மட்டும் நாங்கெல்லாம் யூனிக்கா இருப்போம்ல. பிக் பாஸ் காமன் மேன் ஒரு பேர் வைப்போம். காமன் மேனுங்க அப்படின்ற மாதிரி பேர் வச்சு பொதுமக்களுக்கான ஷோ, பொதுமக்களுக்கு ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோன்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. காமன் மேன் ஷோன்றதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா கிரியேட் பண்ண மாதிரி நீங்க செயல்படுறீங்களா? அப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்க நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன். தெலுங்கு நீங்க அரை வாட்டி பேசுற, அதை பத்தி சொல்லுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இன்னொரு பக்கம் நீ தெலுங்கையே தூக்கி வச்சு பேசுறேன்னு திட்டுறவங்களும் உண்டு. சொல்றேன், தெலுங்கு பிக் பாஸ்ல செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு சம்பவம் நடக்கும். கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்தவனே அவங்கள விட்டுருவாங்க. அவங்க ஒரு 2 நிமிஷமாவது 1 நிமிஷத்துக்காக அவங்களை ஃப்ரீயா விட்டுருவாங்க. அவன் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு சம்பவம் பண்ணுவான். அது என்ன சம்பவம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ண இந்த பர்ஃபார்மன்ஸை வச்சே கேள்வி கேட்பாங்க. 2வது அவங்க கிட்ட ஒரு பெரிய பேப்பர் இருக்கும், ஒரு 4-5 பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் எல்லாமே அந்த வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஃபில் பண்ண ஃபார்மோட டீட்டெயில்ஸ். அந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ்ல நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு பிடிச்சது ஒன்று, பிடிக்காத ஒன்று, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அங்கே இன்ட்ராக்ஷன் செக்மெண்ட் நடக்கும். அதுல நிறைய உண்மைகள் வெட்ட வெளிச்சமா தெரிய வரும். அந்த பேசிஸ்ல செலக்ஷன் ப்ராசஸ் நடந்துச்சானா. ஆனா இங்க தமிழ் அப்படியே நடந்துச்சு. வருவாங்க, வந்தவன உங்க பேர் என்ன, நீங்க எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்க, எதனால உங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு வேணும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு 4 கேள்வி மட்டும் கான்ஸ்டன்டா இருந்தது. அவங்கள பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டாங்களா? இல்ல. வந்த உடனே அவங்களை ஒரு ப்ரெஷர்ல தள்ளி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்கான ஸ்பேஸை விட்டு கிரியேட் பண்ணி அவங்கள பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறது தான் ஜட்ஜஸ். அதுல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு செலக்ட் பண்ணலாம். கொஸ்டினும் கேட்கறது இல்லை. ஆனா 2 பேரும் மோதிக்குங்க அப்படின்ற மாதிரி பண்ணி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டே போல தமிழ்ல. முதல் விஷயம். 2வது, ஒரு சம்பவம் எல்லா லாங்குவேஜ்லயும் இது நடந்துட்டு இருக்கு, தமிழ்ல மட்டும் ஏன் நடக்கல? இப்ப இவங்க 3 பேரை செலக்ட் பண்ணாங்களே, அந்த 3 பேர் எதன் அடிப்படையில் நீங்க செலக்ட் பண்ணீங்க, யார் அதை செலக்ட் பண்ணா அப்படின்ற கேள்வி எனக்கு இப்போ வருது. ஸோ இங்க அந்த லாங்குவேஜ்லாம் தெலுங்குல எல்லாம் போன சீசன் எப்படி நடந்துச்சுன்னா ஓட்டிங் ப்ராசஸ். ஏன் இப்ப கரண்டா இப்ப இருக்கிற சீசன்லயுமே ஓட்டிங் ப்ராசஸ் நடக்குது, மலையாளத்திலுமே ஓட்டிங் ப்ராசஸ் நடக்குது. பொதுமக்கள் போடுற ஓட்டு மூலியமா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காமன் மேனா போறீங்க. இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க போராடுறத மக்கள் பார்த்து இவனை உள்ள அனுப்பலாம்பா அப்படின்னு மக்கள் உங்களுக்காக ஓட்டு போடணும். ஆனா அந்த ஓட்டிங் செக்மெண்ட்டே நாங்க தூக்கிடுவோம்ல. ஸோ பிக் பாஸ் காமன் மேனை நேம தூக்கிடுவோம், இல்ல அக்னி பட்சா நேம தூக்கிடுவோம், காமன் மேன் வைப்போம், ஓட்டிங் ப்ராசஸ் வச்சா அதையும் நாங்க கட் பண்ணிடுவோம்ன்ற மாதிரி தமிழ் பிக் பாஸ்ல ஓட்டிங் ப்ராசஸே கட் பண்ணி தூக்கியிருக்காப்பல. தூக்கிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அங்க தெலுங்குலாம் அந்த 15 பேர் வந்தோன்னா ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு அதை பேஸ் பண்ணி எலிமினேஷன் செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுல பவர் கார்டுலாம் இருக்குது. தமிழ்ல என்ன பண்ணாங்க, கிரீன் ஸ்டார் ரெட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓட்டிங் ப்ராசஸே வைக்கல. மலையாளத்துலயும் ஓட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஓட்டிங் ப்ராசஸ் படி எடுத்திருக்கலாம், அதையும் பண்ணல. என்னது இது சொல்லுங்க மக்களே. இப்போ ஓட்டிங் ப்ராசஸ் வச்சா மக்கள் வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம நினைச்ச கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப முடியாதுல்ல. இப்போ சேனல் சொல்லுவாங்க ஒரு 3 பேரு, அந்த 3 பேரை ஜட்ஜஸ் டிசைட் பண்ணி நாங்க இந்த 3 பேரை அனுப்புறோம்னு அனுப்புனா அது ஜட்ஜஸ் செலக்ட் பண்ண மாதிரி தெரியுமா, இல்ல அந்த சேனல் நினைக்கிற நம்பர்களை செலக்ட் பண்ணி உள்ள அனுப்பிச்ச மாதிரி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த ஓட்டு வச்சா மட்டும் அவங்க நியாயமா பண்றாங்க, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஆனா அப்ப கூட பெருசா வந்து மக்கள் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க நீங்க சொல்லி ஏமாத்த ட்ரை பண்ணலாம்.
ஆனா இப்போ ஓட்டியே இல்லாம இப்படி அனுப்புறதுல எந்த விதத்துல நியாயமா இருக்கு? எல்லாரும் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க, அதுக்கேத்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதை ஏன் நீங்க பண்ணல? அதை ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஓட்டிங் வச்சா நீங்க குறைஞ்சா போயிருவீங்க, அதை வச்சிருக்கலாம். ஆனா நாங்க வைக்க மாட்டோம், அந்த படிலாம் நாங்க செயல்பட மாட்டோம்ன்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான நபர்களை புஷ் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன், அதுக்கு தான் இப்படி பண்ணிருக்காங்கன்றது எனக்கு தோணுது. ஓகே, அடுத்ததாக டாஸ்க்னு ஒன்று இருக்கும். நீங்க இந்த பிக் பாஸ் காமன் மேலேயே டாஸ்க் பாத்தீங்களா? மட்டு, சேரு, ஆட்டம் பாட்டம், கிராசரிஸ், இதுதான். ஸோ கடந்த 3 சீசனா இப்படி தானே ஓட்டிட்டு இருந்தீங்க பிக் பாஸ் தமிழ், டாஸ்கே கொடுக்காம பெருசா. அதுல சீசன் 8 வந்து ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேல பயங்கரமான டாஸ்க் இருந்தது, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா டாஸ்கே கொடுக்காம காமன் மேன் ஷோலையும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கு, மலையாளத்துல போய் பாருங்க, கன்னடா முதற்கொண்டு போய் பாருங்க. அதுலயுமே உடனே நான் என்ன கேட்கறேன், அதுலயும் ஜட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் அவங்களுமே கொஞ்சம் எல்லையை மீறி போறாங்க. அதுவுமே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, அவங்க பக்கமும் தப்பு இருக்கு. ஆனா டாஸ்க்லாம் அவங்க கொடுக்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டாஸ்க்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க, கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலை வெளியே எடுத்துட்டு வர முயற்சி பண்றாங்க. நீங்க கொடுக்கறதெல்லாம் அப்படியே இருக்குது. டாஸ்க்லாம் வந்து அசால்ட்டா ஒரு இதுவுமே இல்லாம இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற வில் பவர்ல இருந்து எல்லாமே டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கணும். அப்படி எந்த ஒரு டாஸ்க்குமே இங்க கொடுக்கறதுல, அப்படி எந்த ஒரு செலக்ஷனுமே இங்க நடக்கிறதுலன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது மக்களே. இப்படிதான் நடந்தது. ஒரு 3 பேரை உள்ள அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி அந்த 3 பேரோட பேர் என்னன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கரிஷ்மா, ஜேசன் அண்ட் முனியம்மாள் சொல்லியிருக்கோம். ஆனா அந்த ப்ரோமோ படி பார்க்கும்போது முனியம்மாள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நிறைய ஃபிளாஸ் இருக்கு. 2-3 எபிசோடா பாத்தீங்கன்னா நிறைய தடுமாற்றங்கள், நிறைய பொய்கள் பேசுற மாதிரி நமக்கே தெரியுது. ரீசெண்டா வந்து ஒரு வீடியோவுமே டெலிட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி இன்னொரு கான்டெக்ட்ல வந்து நம்ம பேசுவோம். இன்னொரு வீடியோ அதை பேஸ் பண்ணி இருக்க போது, அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், பேசலாம். இதுல நீங்க எந்த 3 பேர் டிசர்விங்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி அந்த 8 பேர்ல இருந்து எந்த 3 பேர் உள்ள போகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை தாண்டி ஓட்டிங் ப்ராசஸ் மூலியமா செலக்ட் பண்ணியிருக்கணுமா, அது வந்து நியாயமான முறையா அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதோ அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க கைஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.